ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் பொட்டேட்டோஸ் வச்சு குச்சி சிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் 3 நீளவாக்கில் இருக்க ஒரு பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் சீவிக்கலாம். நல்லா தோல் சீவிட்டு 3த்தையும் நல்லா தோல் சீவிட்டு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். இப்போ நல்லா தோல் சீவியாச்சு. இப்போது ஒரு சிப்ஸ் கட்டையிலையோ இல்லை கட்டர்லேயோ ஏது உங்களுக்கு வசதிப்படுமோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை முதல்ல நீளமாக அப்படி கட் பண்ணலாம். இது எவ்வளோ திக்னஸ் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் அதை ஒரு 4-5 சேர்த்து வச்சு நீளமாக இப்படி கட் பண்ணணும். முதல்ல குறுக்கில் இப்படி கட் பண்ணோம். இப்போது நெடுக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் மொத்தமாக கட் பண்ணிவிட்டு கட் பண்ண எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுடணும். அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாது. அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டுடலாம். மறுபடியும் மிச்சம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 3 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி போட்டு வச்சாச்சு. போட்டு இப்போ நல்லா இவ்வளோ வந்திருக்கு. இதை நல்லா அலசிடலாம். நல்லா அலசிட்டு வடிகட்டிடணும். தண்ணியெல்லாம் இருத்துடணும். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. எப்படி நம்ம வசதியோ அந்த மாதிரி தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தண்ணி எல்லாம் மொத்தமாக வடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் லேசாக ஒட்டியிருக்கோம்ல, ஈரம் இருக்கும்ல, அதை ஒரு காட்டன் கிளாத் விரித்து இந்த மாதிரி பரப்பி விட்டு அந்த மேலே இருக்க தண்ணியை அப்படி ஒத்தி எடுத்துடலாம். இந்த துணியாலேயே ஒத்தி எடுத்தால் இந்த ஈரம் எல்லாம் உறிஞ்சிரும், காஞ்சா மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் சரியாக வந்துடும் எல்லாம். இந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் காட்டன் துணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உடனே அது ஈரத்தெல்லாம் உறிஞ்சிரும். இப்போ பாருங்கள், கையில் எடுத்தால் கூட ஒட்டையில் பாருங்கள், கையில் கூட ஈரம் தெரியல. இப்போ எல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த குச்சி சிப்ஸ் செய்கிறதுக்கு பொட்டேட்டோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ பாருங்கள், கையிலேயே ஒட்டலை பாருங்கள், நல்லா காஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்? கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் நல்ல டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு, வேணும்னா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். காரத்தை கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூளும் சேர்த்துட்டு கூட ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், கூடுதலாக ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெயை காய வச்சிடலாம். அந்த டைமில் நம்ம இந்த மசாலா கலந்து வச்சுருக்கோம்ல, அதை இப்போ தான் போடணும். இந்த பொட்டேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம முதலையே பெரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அது பிசுன்னு ஆகிடும். அப்படிலாம் இல்லாமல் எண்ணெய் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் பெரட்டினா நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அந்த பவுடரை எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். லேசாக அதில் இருந்தால் கூட அந்த ஈரம் எல்லாமே இழுத்து நல்லாயிருக்கும். முதல்லையே வச்சிட்டோன்னா அது பிசுன்னு ஆகிடும். இது எடுக்கவும் அது காயவும் அது போடவும் சரியாக இருக்கணும். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம போட்டுக்கலாம். போட்டால் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த சிப்ஸ் நல்லா பொரிஞ்சு வருது. இது நல்லா வேகட்டும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ரொம்ப ஹையில் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு, அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படி பொரித்து எடுக்கலாம். இது
கலர் நல்லா கலர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் லைட்டாக நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இல்லை பரவாயில்ல அப்படின்னா இருந்துக்கிட்டோம். இல்லைன்னா கொஞ்சம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு கலர் வந்துடும். நான் அந்த மாதிரி அடுத்ததில் லேசாக கொஞ்சம் ஆட் பண்ணேன். இப்போ பாருங்கள், மேலே பரட்டி விட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதில் ஒன்றே ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, முதலையே வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் கலந்து வச்சுருக்கோம்ல, அதை முதலையே போட்டு வச்சிடக்கூடாது. நம்ம எண்ணெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது நல்லா காயும் போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து போட்டு பெரட்டணும். அப்போ தான் வந்து போடுறதுக்கு சரியாக இருக்கும். இல்லை பிசுபிசுப்பு தன்மை வந்துடும். அதனால தான் இப்போ பாருங்கள் நல்லா பொரியுது, நல்லா வேகுது. வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது சாம்பார் சாதத்தோட, ரசம் சாதத்தோட, தயிர் சாதத்தோட, எந்த கலந்த சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வந்துடும், இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. கடையிலலாம் நாங்களாம் சிவகாசிக்கெலாம் போகும்போது மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுப்போம். அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வீட்டிலே செய்ய பழகிட்டோன்னா நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். இதில் கருவேப்பிலை கொஞ்சம் வறுத்து போட்டு கலர்ஃபுல்லாக வச்சுக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.